ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டேன். மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்தது, யோகா. அதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க ரெடியாகக்காட்டியே நம்ம ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க முடிச்சுட்டு ஒரு 1/2 கழிச்சு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால சரி காலையிலே எதனா பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு மீல் மேக்கரு, ராஜ்மா, அதுக்கப்புறம் ப்ரெட்டு இது 3த்தையும் போட்டு புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இங்கே மாம்பழ சீசன் இருக்கு இல்லையா, அந்த மாம்பழ சீசனில் மட்டும் பார்த்திங்கன்னாக்கா எங்கே மாம்பழம் கிடைச்சாலும் மாங்காய் கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா ஹர்ஷனப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து அதை நான் ஆட் பண்ணுறேன். அந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மாம்பழம் இருந்திருக்கு அப்படின்னாக்கா அதில் ஒரு 7 8 தான் நல்லா இருந்தது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு மாதிரி பிளாக் கலர் டாட்டாக இருந்தது. அதெல்லாம் கூட பார்க்காம அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னாக்கா மாம்பழம்னாக்கா அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாம்பழத்தை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் கொஞ்சம் மாம்பழம் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சோன்னாக்கா வேறு மாதிரி ஆகிடும் இல்லையா. சரி ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பாதி ஜூஸும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது பசங்க வந்து வார்ம் அப் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் ரெடி ஆகிட்டு அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பாடை மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தர்ஷனும் அர்ஷனும் டியூஷன் போயிடுவாங்க 3 o'clock. அந்த 3 o'clock டியூஷன் போகிற டைமில் பார்த்திங்கனாக்கா நானுமே ரெடி ஆகிட்டு அவங்க கூட கொண்டு போய் விடுவேன். சில டைமில் பார்த்திங்கனாக்கா வீட்டில் எதனா வேலை இருந்தது அப்படின்னாக்கா முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்மளுக்கு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து ஜூஸும் போட்டு கொடுக்குறேன்ருக்கேன். அதை தான் போட போகிறேன். இப்போ அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானுமே இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷன் அப்பா வர டைமில் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதனா வேலை இருந்ததுன்னா அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ பசங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒருத்தவனுக்கு மாம்பழத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு, மாம்பழ ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு தஷ்வினுக்கு. சரி அரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கானே, நம்ம ஜூஸாக போட்டு கொடுத்துடலான்ட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இந்த மந்த்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஒன்று நான், இன்னொன்று இந்த ஜூஸர். இந்த மாதிரி கிளம்பாதெல்லாம் எங்கேயும் வந்ததில்லை. இன்றைக்கி சுத்தமாக ரெடியாகவே ஆகலை. டியூஷன் போன பையன் திரும்பி வந்துட்டுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூஷன் நோட்டு காலி ஆகிடுச்சு, டியூஷன் நோட்டு வாங்கணும், இருந்தால் தான் போவேன்னு. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறேன். அங்கே போய் நோட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் விடணும். தஷ்வின் வெயிட் பண்ணு. நீ செப்பல் இப்படி போட்டு வந்துருக்க ஹர்ஷனோடது. எப்படி கிளம்பி வந்திருக்கேன்றதை தஷ்வினை காட்ட சொல்கிறேன், காட்டுவான். அப்படின்னு திருப்பி காட்டு. தலைலாம் வரல, கம்மல் போடலை, ஒழுங்காக ஸ்லிப்பர் போடலை தஷ்வின். அப்படியே கிளம்பி உடனே வந்தாச்சு. எனக்கு டியூஷன் நோட்டு இருந்தால் தான் போவேன்னு சொல்கிறானா, அதுக்குள்ளே போய் விடணுங்கிறதுக்காக கடகடன் அப்படியே இருந்தபடியாகவே கிளம்பி அப்படியே வந்தாச்சு. நான் கூட ஒரு பிங்க் ஒரு கலர் வச்சுருந்தேன். நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒரே மெரூன் கலர் தான். ஒரு படம் போட்டிருக்கோம் சீனரி. இது அவ்வளோ அழகாக இருக்குது. தர்ஷின் எப்போவுமே நல்ல பையன். அவனுக்கு ஒன்று வாங்குவான், அண்ணனுக்கு ஒன்று வாங்குவான். பரவாயில்ல, எடுத்துகிட்டு வா. வாங்கிட்டா அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போகிறேன். அவனுக்கு ஒரு நோட்டு கேட்டு வாங்கிட்டு வரான். டியூஷனுக்கு டைம் ஆகிடுச்சு. அவன் கத்திட்டு இருக்கான் பாவம், அப்பா அப்பான்னு. இந்த நேரத்தில் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காது பாருங்க. ரொம்ப பொறுப்பான அப்பா அவங்க தான். டியூஷன்லேருந்து இடையில கூட்டிகிட்டு வந்து கடைக்கு வந்துட்டு இங்கே வந்து மொபைல் பார்த்துட்ருக்கிறது. எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கா பொண்ணுங்க வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்வாங்க. நான் ஐஸ்கிரீமாவது எப்போனா சாப்பிடுவேன். வந்து இந்த சாக்லேட்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவள் விருப்பப்பட்டுலாம் சாப்பிட மாட்டேன். இந்த பில் போடுற இடத்துல பார்த்திங்கன்னாக்கா சோதனையாக அவ்வளோ சாக்லேட் இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டு வெளில வந்தாச்சு நாங்கள். பொறுப்பான அப்பான்னு. சாவி காணுமா?
ஐயோ கடவுளே, போய் பாருங்க இருக்கா. எதுக்காக போடுற இடம்லாம் கூட போடுறதுன்னு இதுக்காக தான். தர்ஷினுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடி காரில் ஏறிக்கிட்டு இருக்கான் பாவம். உட்கார் உட்கார், முன்னாடி உட்கார் தச்சுமா. அப்படியே தர்ஷினை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு ஒரு பெடிக்யூர் ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்லர் வந்துட்டேன். இப்படி தான் போச்சு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு.